பிணை என்பது உரிமை, சிறை என்பது விதிவிலக்கு. இந்திய நீதித்துறையின் இந்த தாரக மந்திரத்தை மீண்டும் ஒருமுறை உரக்கச் சொல்லியிருக்கிறது உச்ச நீதிமன்றம். இது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்தியாவில் நிலுவையில் உள்ள சுமார் 5 கோடி வழக்குகளில் 76 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் விசாரணை கைதிகளாகவே சிறையில் வாடுவது நீதித்துறையில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் சிறைகளில் நிலவும் அதிகப்படியான நெரிசலை குறைக்கவும், காவல்துறையின் தேவையற்ற கைது நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் பிரிட்டனை போல இந்தியாவுக்கு என ஒரு தனி பிணை சட்டத்தை நாடாளுமன்றம் உருவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. தற்போதைய நடைமுறைப்படி பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள் பிணைத் தொகையை செலுத்த முடியாமல் நீண்ட காலம் சிறையிலேயே இருக்கும் சூழல் நிலவுகிறது. டெல்லி கலவரம் தொடர்பான வழக்கில் பல ஆண்டுகளாக சிறையில் இருந்த குல்ஃபிஷா ஃபாத்திமா உள்ளிட்ட 5 பேருக்கு கடந்த ஜனவரி 5ஆம் தேதி உச்சநீதிமன்றம் பிணை வழங்கியது. விசாரணையில் ஏற்படும் அதீத தாமதம் ஒருவரின் அடிப்படை உரிமையான உயிர் வாழும் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பறிப்பதாக அமையும் என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். பயங்கரவாத தடுப்புச் சட்டம், பண மோசடி தடுப்புச் சட்டம் போன்ற கடுமையான சட்டங்களின் கீழ் கைது செய்யப்பட்டாலும் விசாரணை முடிவற்ற காலம் வரை இழுத்தடிக்கப்படும் போது பிணை வழங்குவதை நீதிமன்றங்கள் தவிர்க்கக்கூடாது என தீர்ப்பளிக்கப்பட்டது. ஆகவே குற்றம் நிரூபிக்கப்படும் வரை எவரும் குற்றவாளி அல்ல என்ற ஜனநாயக மாண்பை காக்க ஒரு வலுவான பிணை சட்டம் இந்தியாவுக்கு இன்றைய அவசர தேவையாக உள்ளது என்பதே நிபுணர்களின் கருத்து.